ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பெந்தெகோஸ்தே நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லாரும் தேவனை பாடி ஆராதனை செய்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கடந்து செல்வோம். என்ன ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். பெந்தெகோஸ்தே நாளில் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடியிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. சபை பிறந்த ஒரு நாள். பெந்தெகோஸ்தே நாளிலே சபை பிறந்தது. என்ன ஒரு மகிமை. பரிசுத்த ஆவியிலே நிறைந்து தேவனை பாடி தேவனை ஆராதனை செய்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எம்பிஏ பாட்டு புத்தகத்திலே மகிழ்வுடன் வழங்கும் பாடல் 413வது பாடல். வல்லமை அருள் நிறைவே வாரும், பின்மாறி பொழிந்திடுமே, தேவ ஆவியே தாகம் தீருமே, வல்லமையால் என்று அழகான ஒரு பாடல், மகிழ்ச்சிகரமான ஒரு பாடல். ஒரு வல்லமையான பாடலை பாடி நாம் தேவனை ஆராதனை செய்வோம். Praise Jesus. வல்லமை அருள் நிறைவே மாறி பொழிந்திடுமே, வல்லமை அருள் நிறைவே மாறி பொழிந்திடுமே, தாவத்திடுமே, வல்லமையாலின்று எம்மை கற்பிடுமே, வல்லமையாலின்று
சந்தோஷம், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வரும்போது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. ஹல்லேலூயா. அடுத்த பாடல், அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதனை செய்து நாம் பரிசுத்த ஆவியிலே இறங்கி பாடுவோம். Thank you, Holy Spirit. We praise you, we worship you, Lord. நாங்கள் ஆராதனை செய்வோம், நாங்கள் தொழுது கொள்கிறோம். Hallelujah. Yes. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய இடம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய இடம் நிரம்ப இறங்கி வாருமே. நலனடைய நிரம்பிடமே பெலத்தின் ஆவியே. நலனடைய நிரம்பிடமே பெலத்தின் ஆவியே. வண்ணமடைய சிடுமே ஞானத்தின் ஆவியே. வண்ணமடைய சிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய இடம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய இடம் நிரம்ப இறங்கி வாருமே. தீட்சிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தீட்சிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுவே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுவே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய இடம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால். நிலைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. நிலைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய இடம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய இடம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹalleluya. எல்லாரும் எழுப்பி நின்று கைகளை உயர்த்தி தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிப்போம். We praise you, Jesus. Hallelujah. Hallelujah.
பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு நமக்கு தேவை வல்லமை. ஆண்டவரிடத்துல கேட்போம். வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. அந்த வல்லமையை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வல்லமையிலே நிறைந்து நாம் பாடுவோமா? வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவ தேவா, இன்றே தேவ தேவா, இப்போ தாரும் தேவா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை, மாம்சமனையாவர் நீவா, ஆவி உச்சவிடத்தே, மாம்சமனையாவர் நீவா, ஆவி உச்சவிடத்தே, முப்பர்வாணிவர் யாவரு, தீர்க்கதரிசனம் செய்வாரே, முப்பர்வாணிவர் யாவரு, தீர்க்கதரிசனம் செய்வாரே, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை, பெந்தேகோஸ்தே பெரிதான முழக்கத்தோடே, பெந்தேகோஸ்தே பெரிதான முழக்கத்தோடே, வல்லமையாய் இறங்கி, மரங்களினாலே நிரப்ப, வல்லமையாய் இறங்கி, மரங்களினாலே நிரப்ப, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. பாடுவோம். தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. Hallelujah, hallelujah, hallelujah. We praise you, Jesus. Hallelujah. ஒவ்வொரு பேருடைய பரிசுத்தாவின் வல்லமை இறங்கி வரட்டும். பிள்ளைகளை நிரப்பும், பிள்ளைகளை நிரப்பும், பிள்ளைகளை நிரப்பும். எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கண்டித்து கொடுக்கிறோம். தேவனுடைய பிரசவங்களை நிரப்பும், தேவனுடைய வல்லமைகளை நிரப்பணும், தேவனுடைய கிருபை நாங்கள் நிரப்பாங்க. Hallelujah, 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 hallelujah. Joy. பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை என்று நாங்கள் வாசிக்கிறோமே, அப்படியாய் ஆவியானவர் எல்லா இடங்களிலும் ஊற்றப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாராய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே துதிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மனமகிழ்ச்சியை நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின கிருபை பெரியது, இரக்கம் பெரியது ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு செய்தீரே. இந்த பயங்கரமான சூழ்நிலையில ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இறங்கி சீக்கிரமாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவீராக. பலவீனத்தோட ஹாஸ்பிட்டலில் படுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைக்கிறோம். உடைய வல்லமையின் கரம், உடைய அற்புதத்தின் கரம் அவர்களை தொடுவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இறங்குவீராக. இந்த தொற்று அதிகமாய் பரவி வந்து கொண்டிருக்கிறது அப்பா. நீரே இறங்குங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த கொரோனா வைரஸை அழித்து போடுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க.
பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே ஒரு நன்மையின் மாதமாய் மாற்றுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாவித ஆண்டவரே ஸ்தோத்திர சூழ்நிலைகளை நீர் மாற்றுவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிறவர்களாய் துதிக்கிறவர்களாய் மாற்றுவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். திருமண நாள் கொண்டாடுகிற எல்லாருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. நீரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே செட்டைகளின் நிழலிலே மறைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. எந்த பிசாசோ ஆண்டவரே, எந்த வியாதியோ எந்த பலவீனமோ ஒருவரையும் தொடக்கூடாது. இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். நீர் இப்பொழுது எங்களோடு பேசுவீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அநேக ஆயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளைவுகளை கேட்கும் பொழுது வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நீர் ஊற்றப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you. நம்ம எல்லாரும் வேதாகமத்திலிருந்து 92ஆம் சங்கீதத்தை ஒரு 10 வசனத்தை நான் வாசிக்கலாம். 92ஆம் சங்கீதம் மகிழ்ச்சியோடு கூட. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் ஞானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கிறது. கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கிறீர். கரத்தின் கிரியைகளை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாரும் சிரிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரர் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை கொம்பை போல புதிய அபிஷேகம் பண்ணப்படுகிறது. எல்லா கைகளை உயர்த்தி இந்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில நான் உங்களை வாழ்த்துகிறேன். உலகம் முழுவதும் பெந்தெக்கோஸ்தே நாள் என்று பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் இதை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற நாட்களில் நாமும் அந்த பரிசுத்தவான்களோடு சேர்ந்து தேவ மக்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பெந்தெக்கோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடியிருந்தார்கள். என்ன ஒரு பெரிய சந்தோஷம்! அந்த பெந்தெக்கோஸ்தே நாளிலே எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்தார்கள். மகிழ்ச்சிகரமான ஒரு நாள், சபை பிறந்த ஒரு நாள், ஒரு எழுச்சியின் நாள், மறக்க முடியாது. இயேசுவினுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துடைய வளர்ப்பு, இயேசு கிறிஸ்துடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துடைய மரணம், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் ஒரு புரட்சியானது. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு சரித்திரம். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! இயேசு வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், அடக்கப்படப்பட்டார். 3வது நாளிலே ஜெயதோனியோடு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் அளவும் தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை உயிரோடு கூட இருக்கிறவராக காண்பித்தார். 40 நாளுக்கு பிறகு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். 10 நாட்கள் சீஷர்கள் எல்லாரும் காத்திருக்கிறார்கள். 10 நாட்களுக்கு பிறகு 50வது நாள் பெந்தெக்கோஸ்தே நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கின நாள் ஒரு சந்தோஷத்தின் நாள். என்ன மகிழ்ச்சி! அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். என்ன பெரிய சந்தோஷம்! வாசிங்கள். பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கும் போகிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தவளை
வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே நடந்த 3 காரியம். மகிழ்ச்சி, சபை பிறந்தது. 47வது வசனத்தை படிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு பரிசுத்தாவினுடைய மழை ஊற்றப்பட்ட உடனே சபை பிறக்கிறது. ஒரு பெரிய சந்தோஷம். நீங்க நல்லா பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவினாலே சபை பிறந்தது. 2 நாள் என்ன படிக்கிறோம்? சபை பரிசுத்தாவினால் நிறைந்திருந்தது, நிரப்பப்பட்டு நிறைந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது சபை பரிசுத்தாவினாலே நடத்தப்பட்டது. எல்லா தேவனுடைய பிள்ளைகள் ஆவியானுடைய அபிஷேகத்தில் நிறைந்து ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். அற்புத அடையாளங்கள் நடைபெற்றது. அல்லேலூயா. பரிசுத்த பிள்ளையாம் இயேசுவின் நாமத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்கிறது சொல்ல எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். சபை நடந்து பெருகின. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை படிங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின, நடத்தப்பட்டன. சபை பெருகி கொண்டே இருந்தது. இவ்வளவு பெரிய சந்தோஷம். இன்றைக்கு பெந்தெக்கோஸ்தே நாளாகி இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது சபை பரிசுத்தாவினால் பிறந்தது. 2வது சபை பரிசுத்தாவினால் நிறைந்தது. எபேசியர் 2ஆம் அதிகாரம், அதற்கு முன்பாக எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக சபை நிறைந்திருந்தது. என்ன ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக தேவனுடைய மகா பெரிய திட்டம் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி சபையை பிறப்பித்து சபையை நிரப்ப வேண்டும். சபை நிறைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிறைவு சபைக்குள் தேவை. சபை என்றால் கட்டடம் அல்ல, பெரிய மாளிகை அல்ல. ரட்சிக்கப்படுகிறவர்கள், அல்லேலூயா, தேவனுடைய ஜனங்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து நம்ம சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை பரிசுத்தாவிலே நிறைந்திருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது அவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய நிறைவாகிய பெந்தெக்கோஸ்தே நாளில் ஒரு நிறைவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்திலே 7 விதமான நிறைவை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது பரிசுத்தாவியின் நிறைவு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே. பரிசுத்தாவினுடைய நிறைவு நமக்கு வரும்போது ஒரு தைரியம், இயேசுவை குறித்து பேசுவதற்கு ஒரு தைரியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு பெரிய சந்தோஷம். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஏக சக்கராதிபதி, ஒருவராய் சாமானியம் உள்ளவர், பரிசுத்தமும் மகத்துவம் உள்ள தேவனை தைரியமாய் பேசுவதற்கு நமக்கு ஒரு தைரியம். ஆவி நிறைவு வந்த தைரியம். இதை குறித்து பயம் இல்லை. பைபிள்ல 365 முறை பயப்படாத. ஆண்டவர் தைரியப்படுத்துறார். உன் பலவீனங்களை குறித்து நீ பயப்படாத. பவுல் பலவீனப்பட்ட போது கர்த்தர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனங்களை குறித்து நீ கவலைப்படாத. யோய வாழ்க்கையில் என்ன நடக்கும் பயப்படாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு ஒரு பயந்த சுபாவம் உடையவன். யோசித்து பார்த்தீங்களா? மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவை கர்த்தர் அழைத்தார். இயேசுவை கண்டபோது பேதுரு ஒரே சந்தோஷம். நீங்கள் லூக்கா 5ஆம் அதிகாரத்தை அந்த சம்பவத்தை படித்து பாருங்கள். இயேசுவை பார்த்தபோது, இயேசுவே
நீர் என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் தேவன் என்று தன் உள்ளத்தில் அறிந்தான். இயேசுவுக்கு தன் படகை கொடுத்தான். இயேசுவின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்த ஆண்டவர் சொல்கிறார், உன் படவை ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலை போடு என்று சொல்லும் போது, ஐயரே நான் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று போட்டார். இழுக்கிறான். வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆசை, இந்த பேதுருவை எப்படியாவது ஊழியத்திற்கு அழைக்க வேண்டும், என் பின்னே வாருங்கள் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு பின்னாடி வந்தார். எத்தனையோ உயர்வு தாழ்வுகள் அவன் வாழ்க்கையில காணப்பட்டது. ஒரு நாள் பரிசுத்தாவின் நிறைவு அவனுக்குள் வந்தபோது பயம் வந்தது. பயந்து, இயேசுவை நான் அறியே, எங்க இயேசுவை கொன்று போட்டவர்கள் நம்மை கொன்று போட்டு விடுவார்கள் என்று உயிருக்கு பயந்து அவன் 3 முறை இயேசுவை மறுதலித்து விட்டான். இயேசு மரித்த செய்தியை கேட்டபோது பேதுரு மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி 7 பேரோடு கூட அவன் மீன் பிடிக்க போய்விட்டான். பயந்து போய்விட்டான். ஆனால் இயேசு அவனை விடல. யோனாவின் குமாரனாகிய சீமோனை நீ என்ன நேசிக்கிறாயா என்று சொல்லி சீமோனை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவனுக்குள் இருந்த பயத்தை நீக்கி ஒரு தைரியத்தை கொடுத்தார். என்ன அழகா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 4:8 நான் மறுபடியும் வாசிக்க கேட்போம். என்ன அழகான ஒரு வசனம். அப்போஸ்தலர் 4:8. ஹalleluya. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாடியா இருந்த அந்த மனுஷன், யோசித்து பாருங்களேன், பரிசுத்தாவிலே நிறைந்து இயேசுவை தைரியமாய் பேசுகிறார். இயேசுவையே தெரியாது என்று சொல்லி பயந்து நடுங்கி ஓரம் கட்டிடுவார். தைரியமா பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க தொடர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்து பாருங்க. ஆண்டவர் ஸ்தேவானை பரிசுத்தாவினால் நிறைத்தார். பவுலை பரிசுத்தாவினாலே நிறைத்தார். சபை நடந்து பெருகின. அப்படியானால் நமக்குள் இருக்க வேண்டிய முதல் நிறைவு ஆவி நிறைவு. அதுதான் பவுல் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல அழகாய் சொல்கிறார். எபேசியர் 5:18. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெளிக்கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும். என்ன அழகாய் சொல்கிறார். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெளிக்கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து, ஆவியிலே நிறைந்த ஒரு அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகளாகிய நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்தாவிலே நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஆவினாலே ஜெபம் பண்ணி, ஆவினாலே பாடி, ஆவினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. என்ன அழகான ஒரு சந்தோஷம், இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நாம் பலன் அடைகிறோம், தைரியம் அடைகிறோம். ஓ ஹalleluya, ஹalleluya. ஆவியிலே நிறைந்து, பரிசுத்தாவிலே நிறைந்து கர்த்தரை துதியுங்கள். இரண்டாவது நாம் நிறைய வேண்டிய இரண்டாவது நிறைவை குறித்து 71ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் நமக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது நிறைவு, எல்லாவற்றையும் நிரப்புடைய நிறைவாகிய நிறைவு. முதலாவது பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு தேவை. இரண்டாவது, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. துதியினால் நிறைந்திருப்பதாக. எப்போது ஒரு தேவ மனுஷன் ஹalleluya, ஹalleluya, தேவனை துதித்துக் கொண்டே அந்த துதியில நிறைந்திருக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது இன்றைக்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். நான் பலமுறை தாவீதை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். தாவீது பெற்ற முதல் அபிஷேகம் அவனை ஒரு ஆராதனை வீரனாக, ஹalleluya, ஹalleluya, காரிய சமர்த்தனாக, யுத்த வீரனாக மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க அவன் சொல்லுகிறார், மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. என்னுடைய வாய் தேவனை துதிக்கிற துதி. 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி என் வாயில இருக்கு. வாய் தேவனை புகழ்ந்து கொண்டே இருக்கணும், துதித்துக் கொண்டே இருக்கணும். எதற்கும் பயப்படக்கூடாது. ஹalleluya. ஒரு சந்தர்ப்பத்துல கோலியாத் எல்லாரையும் பயமுறுத்திக் கொண்டிருக்கிறான். இஸ்ரவேலுடைய ராஜா சவுல் எல்லாருக்கும் உயரமானவன்.
எல்லாரும் அவனுக்கு சொல்ற கீழே இருக்கிறாங்க. அவ்வளவு ஹைட்டு, அவ்வளவு வெயிட். ஆனா அவன் கோலியாத்தை பார்த்து பயப்படுறான். 40 நாளா கோலியாத்தை வந்து பயமுறுத்திட்டு இருக்கான். சவுல் பயந்து நடுங்கி கொண்டிருக்கான். சவுல் சேவகர்கள் பயந்து கொண்டிருக்கும் போது தாவீது ஓடி வருகிறான். அவன் கேட்ட ஒரு கேள்வி, இவன் நிமித்தம் உங்கள் இருதயம் கலங்க வேண்டியது, நான் போகிறேன், நான் போகிறேன். சவுல் சொல்றான், சின்ன பையன், உன்னால முடியாது, அவனை பார், அவன் கையில இருக்கிற ஈட்டியை பார், கேடகத்தை பார், பட்டயத்தை பார். தாவீது ஒரு நிறைவு அவனுக்குள்ள இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தரை ஏமாத்த ஒரு விசை என் தகப்பனுடைய ஆளுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது சிங்கம் வந்தது, கிழித்து சாகடித்தேன், கரடியை சாகடித்தேன். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர், அவன் தேவனை துதிக்கிற அந்த துதி நிறைவு வாயில் இருக்கிறது. தப்புவித்த கர்த்தர் விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தருடைய கைக்கு என்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, அவன் கோலியாத்துக்கு முன்பாக யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு போகும்போது கோலியாத்தை பார்த்து சொல்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? பெலிஸ்தியனே, நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் பட்டயத்தோடு வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அவன் வாயில் தேவனை துதிக்கிற துதியோடு இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளின் கர்த்தரை உயர்த்தி கொண்டே அவன் யுத்தத்துக்கு புறப்படுகிறான். ஒரே ஒரு கூழாங்க, எப்போது அவனுடைய வாயில் தேவனை துதிக்கிற ஒரு துதி, ஒரு நிறைவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை எப்போது உயர்த்தி கொண்டே இருங்க, வாயில் அவரை புகழ்ந்து கொண்டே இருங்க. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பாடி மகிழ்கிறான். போது பாடிக்கிட்டே இருங்க. எனக்கு ஒரு அருமையான போதவருடைய குடும்பத்தை தெரியும். அந்த தாய் எப்போதும் அவங்க சமையல் அறையில் இருந்தாலும், வீட்டிலே உலாவிக் கொண்டிருந்தாலும், அவர்கள் சபைக்குள் இருந்தாலும் அவர்கள் பாடிக்கொண்டே தேவனை ஆராதித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் மேல ஒரு அபிஷேகம், அவர்கள் வாயில ஒரு துதி நிறைவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த சக்தி, எந்த கோலியாத்தோட முன்பாக நிற்க முடியாது. பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருந்து பாருங்கள். ஓ துதியிலே நிறைந்திருந்து பாருங்கள். எந்த சக்தியும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. கோலியாத்துக்களை வீழ்த்துவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறவர்களுக்கு முன்பாக எரிகோ தரைமட்டமாகும். எந்த சக்தி, எந்த அந்தகாரம் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோர்தானை 2ஆய் பிளப்பார், செங்கடலை பிளப்பார், செங்கடலை பிளப்பார். எதற்கு நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தரை துதிங்க. மிரியாமை போல மகிழ்ந்து வெற்றியின் பாடலை பாடுங்கள். கர்த்தரை துதிங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முதலாவது ஆவியின் நிறைவு, இரண்டாவது துதியின் நிறைவு, மூன்றாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்களா? அங்கே ஒரு நிறைவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை படிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. பிள்ளை வளர்ந்து, இயேசு கிறிஸ்துவாகிய பரிசுத்த பிள்ளையை குறித்து இங்க வேதம் சொல்லுகிறது. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினாலே நிறைந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ஞானத்தின் நிறைவு, பரிசுத்தாவின் நிறைவு, துதியினால் நிறைவு. இரண்டாவது ஞானத்தின் நிறைவு. இயேசு கிறிஸ்துவ மேல் ஒரு தெய்வீக ஒரு ஞானம், அனந்த ஞானம். ஹல்லேலூயா. அவருக்குள்ளே நிறைந்தது. அவர் பேசின வார்த்தை, அவர் நடந்து கொண்ட முறை, அவர் செய்த ஊழியம் ஒரு ஞானமுள்ள ஒரு தேவனுடைய மனிதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை பாருங்கள். என்ன ஒரு கணம் நிறைந்த ஒரு வார்த்தை, ஞானமுள்ள வார்த்தை. அவர் சிறு வயதில பேசும்போது, இந்த சிறுவன் இப்படி ஞானமாய் இவ்வளவு அழகாய் பேசுகிறார் என்று சொல்லி பெரிய பெரிய போதகர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் ஞானத்திலே சிறந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ளே அந்த ஞானத்தின் நிறைவு. நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா 3 ஞானத்தை நாம் பார்க்கலாம். ஒன்று தேவ ஞானம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம்
நீங்கள் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 3 விதமான ஞானம். முதலாவது தேவனுடைய ஞானம், இரண்டாவது மனுஷ ஞானம், மூன்றாவது பேய்த்தனத்துக்குரிய ஞானம். தேவ ஞானம் எப்படிப்பட்டது? 17வது வசனத்தை படியுங்கள். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளது, பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும். இதான் தேவன் ஞானம். இதான் தேவன் கொடுக்கிற ஞானம். சுத்தமுள்ளது, பர்ஃபெக்ட். சுத்தமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்தது, பட்சபாதம் இல்லாததாயும். எவ்வளவு ஒரு அருமையான சந்தோஷம், எவ்வளவு மாயமற்றதாயும் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. மாயமற்ற ஒரு ஞானம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இதுதான் அவர் சொல்லுகிறார். என்ன படியுங்க? உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது பெரியவரும் பொருட்டாக அந்த தெய்வீக ஞானம் சபையின் மூலமாக through church ஆண்டவர் சபையின் மூலமாக நமக்கு ஒரு தெய்வீக ஞானத்தை கொடுக்கிறார். அதுதான் தேவ ஞானம். சபைக்கு வரும்போது வேத வசனங்களை போதிக்கும் போது இந்த வேத வசனம் தேவ ஞானத்தில் நம்மை நடத்துகிறது. சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நமக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். இப்படியே வாழலாம், அப்படி அல்ல, இப்படிதான் வாழ வேண்டும். இயேசு உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயித்து ஒரு ஜெயமுள்ள ஒரு வாலிபனாக திகழ்ந்தார். இயேசு தோற்று போகவில்லை, இயேசு ஜெயித்தார். எப்படி? அவருக்குள் ஒரு ஆவியின் நிறைவு, அவருக்குள் எப்போது ஒரு ஞானத்தின் நிறைவு. அவர் ஞானத்திலே நிறைந்திருந்தார். அந்த ஞானம் தெய்வீக ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களா? இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. என்ன அழகான வார்த்தை பாருங்க. 4ஆம் வசனத்தை படிங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோடு தைரியத்தையும் ஞானத்தையும் பாருங்க. ஞானம் திவ்ய ஸ்வாபத்தின் ஒரு பகுதி ஞானம். இயேசு திவ்ய ஞானத்தோடு கூட வாழ்ந்தார். நமக்குள்ளே தேவ ஞானம். 2வது ஞானம் பார்த்தீங்கன்னா மனுஷ ஞானம். ரொம்ப படிச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்காக ஸ்தோத்திரம், படிச்சவங்களுக்காக ஸ்தோத்திரம். அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. ஆண்டவர் மனுஷ ஞானத்தை கொண்டு அவர் எதையும் செய்ய விரும்பினார். தேவனுடைய சபை கட்டப்படுவதற்கு நமக்கு இருக்கிற படிப்பு அறிவெல்லாம் தேவையில்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று பேதுரு படிப்பறியாதவர். அதற்காக படிப்பு வேண்டாம் என சொல்ல சொன்னாங்க. பவுல் கமாலினுடைய பாதபடியில் உட்கார்ந்து படிச்சவன். அவனுக்கு அவ்வளவு பெருமையே கிடையாது. அவர் சொன்னது, நான் இருக்கிறது தேவனுடைய கிருபை, அவர் எனக்கு அளித்த கிருபை விருதமாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரும் நான் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே கூட இருந்த கிருபை. யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், ரோமனுக்கு ரோமன். கமாலுடைய பாதபடியில படிச்ச பெரிய பட்டதாரி, இந்த காலத்து படிப்பெல்லாம் காட்டில ஒரு சிறந்த படிப்பாளி, ஞானி. பெருமை அவனுக்கிட்ட கிடையாது. கிருபையா? கிருபை. பரிசுத்தாவியினுடைய பலத்தினாலதான் ஊழியம் செய்ய முடியும். பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற ஞானத்தினாலதான் ஊழியம் செய்ய முடியும். எத்தனை பேர் அறிவாளிகள் இருக்கிறாங்க, சபையை கட்ட முடியல. பல ஆண்டுகள் சபையை கட்ட பிரயாசப்படுறாங்க, பல ஆண்டுகள். ஆனா சபை கட்டப்பட முடியல. தேவனுடைய ஞானம் தான் வீட்டை கட்டும், குடும்பத்தை கட்டும், சபையை கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷ ஞானத்தை கொண்டு ஒண்ணு செய்ய முடியும். 3வது பேய்த்தனத்துக்குரிய ஞானத்தை குறித்து யாக்கோபு என்ன எழுதுகிறார்? பாருங்க, 14ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. பேய்த்தனத்துக்குரிய ஞானம் எப்படிப்பட்டது? உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியம் விரோதம் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். எஸ்,
இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துச்சையிலும். இது பேய்த்தனத்துக்குரிய ஞானம் நமக்கு வேண்டாம். இயேசு எந்த தெய்வீக ஞானத்திலே நிறைந்திருந்தாரோ அந்த ஞானம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கிறேன். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். வல்லமையினால் இங்க ரெண்டு காரியம் சொல்லப்பட்டது. விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஆவியிலே நிறைந்திருக்கிற நிறைவு, இரண்டாவது துதியின் நிறைவு, மூன்றாவது ஞானத்தின் நிறைவு, நான்காவது விசுவாசத்தினாலே நிறைந்த ஒரு நிறைவு. ஹல்லேலூயா. ஆதி பரிசுத்தவான்கள் எல்லாம் விசுவாச வீரர்கள். ஆபிரகாம் விசுவாச வீரன். விசுவாசத்தினால ஆபிரகாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தினாலே சாராள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச பட்டியலை பாருங்கள். ஆதி பரிசுத்தவான்கள் விசுவாசத்திலே நிறைந்திருந்தார்கள். யோசுவா காலேபுக்குள் வேறு ஆவி இருந்தது. என்ன ஆவி? விசுவாசத்தின் ஆவி. அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாச பார்வை, அவர்களுக்குள்ள ஒரு விசுவாச வார்த்தை, அவர்களுக்கு ஒரு விசுவாச நடமையம் இருந்தது. அவருக்கு முன்னாடி தேவ பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் போய் பார்த்த தேசம் ஐயோ மோசமான தேசம், ராட்சதர்களால் நிறைந்த தேசம், எங்களால முடியாது, நாங்கள் சுதந்திரிக்க முடியாது என்ற அவிசுவாசத்திலே அவர்கள் பேசினார்கள். யோசுவா காலேப், நாங்கள் போய் பார்த்து சுற்றி பார்த்த தேசம் நல்ல தேசம். என்ன சந்தோஷம் பார்த்தீங்களா? தேவன் நம்மோடு கூட இருந்தார். நாம் அந்த தேசத்தை எளிதாக ஜெயித்து விடலாம், சுதந்திரிக்கலாம். தைரியமா பேசலாம். அவருடைய பார்வையை பாருங்க, விசுவாச பார்வை, விசுவாச வார்த்தை, விசுவாசத்தின் நடமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் விசுவாசத்துல நிறைந்திருங்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஜெயம், பிழைப்பு விசுவாசத்துல. ஹல்லேலூயா. நீதிமான் விசுவாசத்தினால தான் பிழைக்க முடியும். நான் விசுவாசம் இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் 2 தீமோத்தேயு 1:12 சொன்னார். ஹல்லேலூயா. அது நிமித்தமே இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயிரம் நான் வெட்கப்படுகிறது, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறேன். பவுல் விசுவாசத்தில் நிறைந்த ஒரு பரிசுத்தவான். எந்த சக்தி, எந்த மனுஷர்கள், எந்த சூழ்நிலை கண்டு அவன் பயப்படுகிறான். காரணம், உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். பெரியவரை பாருங்க, பெரியவரை குறித்து பேசுங்க, விசுவாச நடமையில போங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் நிறைவு நமக்கு வேண்டும். நான்காவது, ஐந்தாவது வல்லமையினாலே நிறைந்து. எப்போது வல்லமை பாட்டு பண்ணையில வல்லமை, வல்லமை அருள் நிறைவேன் பண்ண, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இந்த பாட்டு கொஞ்சம் சந்தோஷம் தான். ஆனா வல்லமை ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துட்டார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, என்ன அழகா சொல்றாரு பாருங்களேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பெரிய சந்தோஷம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்ய. அப்ப வல்லமை எங்க இருக்கு? நமக்குள்ளே வச்சுட்டார். என்னைக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்குள்ள வல்லமை. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து பவர், அதான் வல்லமை. ஹல்லேலூயா. நமக்கு ஆவியானவர் வல்லமையோடு வருகிறார். வல்லமை அருள் நிறைவே. அந்த வல்லமையின் அபிஷேகத்தோடு நமக்குள்ளே வருகிறார். அந்த வல்லமையை கர்த்தர் நமக்குள்ள வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வல்லமை உள்ள இருக்குங்க. வேறாவது வல்லமை இருக்கா, வர இருக்கா? நீங்க மக்கள் அப்படிதான். தேவன் தங்களுக்குள்ள வைத்திருக்கிற வல்லமையை பார்க்க மாட்டாங்க. இவங்க நல்ல அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல வேதம் வாசிப்பாங்க, நல்ல தேவ ஞானம் இருக்கு, தேவ கிருபை இருக்கு, வரங்கள் இருக்கு, வல்லமை இருக்கு. ஆனா தங்களை அவங்க பார்க்க மாட்டாங்க, தங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை பார்க்க மாட்டாங்க. அடுத்த ஊழியக்காரன், அவர்கிட்ட வல்லமை இருக்கா, அவர்கிட்ட வர இருக்கா, அடுத்த ஆளையே பார்த்து பழகி. இது ஒரு ஜோக்கான ஒரு கதையை நான் சொல்றேன். ஒரு பெரிய பணக்காரன் பாம்பேல போய் ஒரு பெரிய கட்டுக்கட்டா பணத்தை எடுத்து சூட்கேஸ்ல அடுக்கி கொண்டிருக்காங்க. அதை ஒரு திருட பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பணக்காரன் பணத்தை எடுத்து சூட்கேஸ்ல அடக்கிட்டு நேரா பாம்பே ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கி ட்ரெயின்ல ஏறிட்டான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேர்த்ல படுத்துக்கிட்டான். திருடனும் கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு அந்த பணக்காரன் பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டான். பேர்த்ல
ட்ரெயின் புறப்பட்டது. இந்த ட்ரெயின் மெட்ராஸ் சென்ட்ரல் வர்ற வரைக்கும் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன் நிற்கும் போதெல்லாம் பணக்கார இறங்கி காபி சாப்பிடுறது, டீ சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி இறங்கி ஏறுவார். ஆனா திருடனுடைய வேலை என்ன தெரியுமா? அந்த பணத்தையே தேடி தேடி ஆராய்ச்சி பண்ணி மெட்ராஸ் சென்ட்ரல் வர்ற வரைக்கும் இவன் ஆராய்ந்து பார்த்து பணமே இல்லை. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், இல்லையா இந்த பணக்கார கண் எதிர்க்க பேங்க்ல பணத்தை வாங்கினா, சூட் கேஸ்ல அடங்கினா, நேரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தான், ட்ரெயின்ல ஏறினான், பேரத்துல படுத்தான், அவன் பின்னாடியே வந்து நானும் பக்கத்துல படுத்தேன். இதுவரைக்கும் ட்ரெயின் ஒவ்வொரு ஸ்டேஷன் நிற்கும் போது அவன் இறங்கி ஏறினான், தேடி தேடி பார்க்கிற பணம் இல்லையே, ஒரே ஆச்சரியம். கடைசியாக ட்ரெயின் மெட்ராஸ் சென்ட்ரல் வந்த உடனே அந்த பணக்காரர் இறங்கும் போது அந்த பணக்காரர் பின்னாடி போய், சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க, நீங்க பாம்பேல கட்டுக்கட்டா பணத்தை வாங்கி சூட் கேஸ்ல அடக்கி ட்ரெயின்ல ஏறினீங்க, நானும் உங்க பின்னாடி வந்து ஏறினேன், உங்க பேர்த்து பக்கத்துல நானும் படுத்தேன், மெட்ராஸ் சென்ட்ரல் வர வரைக்கும் நீங்களும் இறங்கி ஏறினீங்க, பணத்தை தேடி தேடி பார்த்தேன் சார், இல்லவே இல்லையே சார், இவ்வளவு பணத்தை எங்க சார் வச்சீங்க அப்படின்னு கேட்ட போது அந்த பணக்காரர் சொன்னாங்க, நீ ஏறும்போதே திருட்டு பயல தெரிஞ்சதுனால எல்லா பணத்தையும் ஒரு தலைமாட்டி கிடந்தாரா வச்சேன். ஒரே ஆச்சரியம். இவனுக்கு நல்லா தெரியும், இவன் தான் தலைமாட்ட தேட மாட்டான், தனக்கு இருக்கிற வல்லமையை அவன் பார்க்க மாட்டான், தனக்கு இருக்கிற கிருபை, தனக்கு இருக்கிற தேவன் நமக்குள்ளே வல்லமை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா 3 வல்லமை. முதலாவது இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசு வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்க சொல்லித்திருந்த முதலாவது தேவ வல்லமை. இரண்டாவது பேயினுடைய வல்லமை. சொல்லப்பட்டிருக்கல, பிசாசு வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலை பண்ணும்படி தேவனுடைய வல்லமை, பேயினுடைய வல்லமை. மூன்றாவது மனுஷ வல்லமை. நேபுகாத்நேச்சார் சொன்னான், என்னுடைய பராக்கிரமத்தினாலே என்னுடைய வல்லமையினாலே நான் கட்டின பாபிலோன். யோசித்து பாருங்க, மனுஷனுடைய வல்லமை இருக்கு ஒரு அளவுதான். மனுஷ வல்லமையோ பேய் வல்லமையோ தேவனுடைய வல்லமைக்கு உண்டாக என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் யாரு? சர்வ வல்லமை உள்ளவர். எல்ஷடா. மனுஷனுக்கு ஒரு அளவுதான் வல்லமை, பிசாசுக்கு ஒரு அளவுதான் வல்லமை. இயேசு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்த பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்தாவிலே நிறைந்து, ஹல்லேலூயா, துதியிலே நிறைந்து, ஹல்லேலூயா, தேவ ஞானத்திலே நிறைந்து, விசுவாசத்திலே நிறைந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவது என்னது? வல்லமையினாலே நிறைந்து. ஆறாவது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் நிறைந்திருக்க வேண்டியது 6வது நிறைவு. என்ன நிறைவு? வாசிங்க. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்து தெய்வீக கனி. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். என்ன அழகா இருக்கு பாருங்க. இந்த கனிகளால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. கனி பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா 3 விதமான கனி. ஒன்று ஆவியின் கனி, இரண்டாவது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, மூன்றாவது நீதியின் கனியாகிய சமாதானம். என்ன அழகான ஒரு வார்த்தை. அப்படி ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை. எப்போதும் ஒரு தெய்வீக கனி நமக்குள் இருக்க வேண்டும், ஒரு அன்பு இருக்க வேண்டும். இயேசுவை போல ஒரு தெய்வீக அன்பு, பரிசுத்தமான ஒரு அன்பு, தியாகமான ஒரு அன்பு, மாறாத ஒரு அன்பு நமக்குள் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் கனி, உதடின் கனியாகிய ஸ்தோத்திரம். எப்போதும் நான் சொன்னேன்ல, துதியில நிறைந்து. ஸ்தோத்திரமா ஸ்தோத்திரமா. எப்போதும் துதியில நிறைந்து. எத்தனை பரிசுத்தவான நான் பார்த்திருக்கிறேன். எப்போதும் பரிசுத்தாவில நிறைந்து, துதியில நிறைந்து கர்த்தரை துதிச்சுட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அவங்கள தேவ பிரசன்னம் அப்படியே மூடிக்கொள்ளும். ஆமென். நீங்க எப்போதும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியில் நிறைஞ்சிருப்பாருங்க. எப்போதும் அந்த கனி நமக்குள்ள இருந்தா அதை சுற்றி இயேசு இருப்பார். கவனிங்க, பிரசங்கிற ஒரு பிரசங்கி தேவனிடத்திலிருந்து செய்தி கொண்டு வருகிறான். பிரசங்கிற ஒரு பிரசங்கி தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தியை கொண்டு வருகிறான். ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன் தேவனிடத்திலிருந்து பதில் கொண்டு வருகிறான். ஆனால் தேவனை துதிக்கிறவன் தேவனையே கொண்டு வருகிறான். எவ்வளவு பெரிய சந்தோஷம். இப்போதும் இந்த துதிச்சு. பைபிள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்கள ஒன்று, தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஏன் சந்தோஷத்தை? என்ன வார்த்தை? அவன் எப்போது கர்த்தரை துதிக்கிறான், கூடவே இருந்தார். யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா. அப்போ கனியில நிறைந்தவர்களோடு இயேசு பிதா கூடவே இருப்பார். தாவீதோடு கூட இருந்தார் தேவன், இயேசுவோடு கூட இருந்தார். ஏன்னா கனி உள்ள வாழ்க்கை, நல்ல கனி இருக்குமானால் இயேசு பரிசுத்த ஆவியானவர் தேவன் நம்மோடு கூட இருப்பார். கனிகளால் நீதி கனி. மூன்றாவது
பீஸ். எப்போது ஒரு சமாதானமான வார்த்தைகளை பேசுங்க. ஒரு வீட்டுக்கு போனாலும் யாரை பார்த்தாலும் ஷலோம், சமாதானம் சொல்லுங்க. நீங்களும் சமாதானமா இருங்க, மற்றவர்களே சமாதானத்துக்குள்ள நடத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோபு 32ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நமக்கு இருக்க வேண்டிய 7வது நிறைவை குறித்து யோபு சொல்கிறார். வாசிங்க, யோபு புத்தகத்தில் படிக்கலாம். 32:18 யோபு. வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது. அந்த ஒரு வார்த்தை பைபிள்ல இருக்கிறதா தேவனுடைய வார்த்தை எப்போதும் பரிசுத்தாவிலே நிறைந்து, ஹல்லேலூயா, துதியிலே நிறைந்து, 3வது ஞானத்தினாலே நிறைந்து, 4வது விசுவாசத்திலே நிறைந்து, வல்லமையிலே நிறைந்து, தேவனுக்கு கொடுக்கிற கனிகள் அவன் நிறைந்து, கடைசியாக தேவனுடைய வார்த்தையிலே நிறைந்து, இயேசு கிறிஸ்து வார்த்தையிலே நிறைந்தது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இயேசு பரிசுத்தாவிலே நிறைந்தவராய் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் பேயோடு யுத்தம் பண்றார், பிசாசோடு. வார்த்தையினால அவன் அடித்தார். தேவனுடைய வார்த்தை எப்போது வார்த்தையில நிறைந்த வார்த்தையை பேசுங்க. தேவனுடைய வார்த்தையை பேசுங்க, ஜீவ வார்த்தையை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல், அவர்கள் வாயில் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. பிசாசை பார்த்து போ, அவர்களுக்குள்ள இருந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், அவர்களுக்குள்ள இருந்த தேவனுடைய வார்த்தை பிசாசை அழித்தது. எந்த சூழ்நிலையில பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. நீ போகலாம், உன் வேலைக்கார சுகமாக்கக்கூடிய வார்த்தை, கிருபை உள்ள வார்த்தை, வல்லமையான வார்த்தை, அதிகாரம் உள்ள வார்த்தை. சீஷர்கள் சொல்றாங்க, இவருக்குள்ள அதிகாரத்தோடு சொல்லுகிறார். அசுத்தாவிகள் போகிறதே வல்லமை. கொந்தளிக்கிற கடலை பார்த்து அமைதலாயிரு, காற்றை அமைதலாயிரு. அதிகாரத்தோடு அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கட்டும். அந்த தெய்வீக வார்த்தை, ஹல்லேலூயா, நமக்குள்ள இருக்கட்டும். அந்த வல்லமையான வார்த்தை நமக்குள்ள இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தையில நிறைந்தவர்களாக நாம் நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே சொல்லப்பட்ட 7 விதமான நிறைவு, எல்லாவற்றாலும் நிரப்புடைய நிறைவாகிய சரீரமாகிய சபை கிறிஸ்து எப்படி நிறைவுள்ளவராக இருந்தார், அதுபோல சபை நிறைவுள்ளதாக இருக்க வேண்டும். சபை என்றால் நீங்களும் நானும் தான். இயேசுவை போல எப்போது நிறைவுள்ளவராக இருக்கும்படி கர்த்தருடைய ஊழியக்காரராய் உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும். ஒரு நிறைவை தாம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது ஜனங்கள் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டார்கள், ஞானத்திலே நிரப்பப்பட்டார்கள். ஸ்தோத்திரப்பா, துதியினால் நிரப்பப்பட்டார்கள். அப்படிப்பட்ட வல்லமை விசுவாசத்தில் நிரப்பப்பட்டார்கள். ஆண்டவரே, எங்கள் சபை மக்களுக்கும் இதை கேட்கிற மக்களுக்கு ஒரு நிறைவை தாங்கப்பா. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். எங்களுக்குள்ள ஒரு நிறைவு இருக்குமானால் குறைவு இல்லை. இந்த ஜூன் மாதம் ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு நிறைவு இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த 5 மாதங்கள் இருந்த குறைவுகள் எல்லாம் நீங்கட்டையா. நிறைவானது இந்த மாதம் வரட்டும், குறைவானது ஒளிந்து போகட்டும். நிறைவான ஒரு ஜெப ஜீவியம், விசுவாச ஜீவியம், பரிசுத்த ஜீவியத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். சுகம் தாரும், பலன் தாரும், ஆரோக்கியம் தாரும். பிள்ளைகளுக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை தாரும். எல்லா வறுமைகளை நீக்கி போடு, கஷ்டங்களை நீக்கி போடு. ஜனத்தை ஆசீர்வதியா ஆண்டவரே. நல்ல சுகம் தாரும், பலன் தாரும், தீர்க்காயுசு கொடு. கர்த்தருடைய ஊழியக்காரனை நான் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா. இப்படி ஆசீர்வாதத்தில் நிறைந்திருப்பார்களாக, ஆசீர்வாதத்தில் நிறைந்திருப்பார்களாக, ஆசீர்வாதத்தில் நிறைந்திருப்பார்களாக. வரைக்கும் ஆயத்தப்படும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் வருகை மட்டுமா இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.